எம்ஜிஆருடைய அழகுக்கு காரணம் அவருடைய நிறம் மட்டுமல்ல. நிறம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவருடைய குணம். அவருடைய குணம்தான் முக்கியம். அதுதான் எல்லாருக்கும் பார்க்க பார்க்க அழகாக தெரியுது. இப்போ நம்ம அம்மா அழகாக இருக்கிறது காரணம் அவங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரியாக இருக்காங்க. நம்ம அந்த அழகை எதிர்பார்க்குறோமா? கிடையாது. எல்லாருக்குமே அவங்கவுங்க அம்மா அழகு. எங்கள் அம்மா ரொம்ப கன்றாவியாக இருப்பாங்க, அசிங்கமாக இருப்பாங்கன்னு என்னைக்காவது நம்ம நினச்சி பார்க்குறோமா? இல்லை இல்லை. அம்மா அப்படின்னா அதுவும் இந்த பசங்கள்லாம் பாருங்கள், அம்மா மேலே தான் முதல் காதலே அவங்களுக்கு ஏற்படும். அம்மானா அவ்வளோ பிடிக்கும். அப்போது அந்த மாதிரி அழகுக்கு காரணம் அவங்களுடைய குணம்தான். அவங்களுக்கும் நமக்குள்ளும் ஏற்படுற ஒரு பாண்டிங். அவங்க இல்லாமல் நம்ம இல்லை, அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த அன்பின் காரணமாக தான் அவங்க ரொம்ப அழகானவங்களாக தெரிவாங்க. இந்த படத்தில் அவர் முதல்ல அவருக்கு அந்த கதாநாயகன் சான்ஸ் கிடைக்கிது. அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்பப்போ ஒன்று நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நடிக்கும்போது இவருக்கு டபுள் சின், இந்த ரெட்டை நாடின்னுவாங்க. இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அப்போ இப்படி ஒன்று திரும்ப இப்படி ஒன்று வரும். இப்படி ஒரு டபிள்யூ மாதிரி ஒரு சின்ன அப்படி ஒரு கர்வ் இருக்கும். அப்போ ரெட்டை நாடி, இந்த முகம் நல்லா இல்லை அப்படின்றாங்க. என்ன செய்யன்னு தெரில. அப்போது அர்த்தநாரின்னு ஒரு மேக்கப் மேன், அவர் எம்ஜி சக்கரபாணிக்கு ரொம்ப வேண்டியவர். அப்போது அவர் அர்த்தநாரிட்ட சொல்லி எப்படியாவது என் தம்பியை மேக்கப் டெஸ்ட் போட்டு உள்ளே தள்ளி விட்டுருங்க, நல்லா மேக்கப் போட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கார். இந்த ரெட்டை நாடின்னு சொன்ன உடனே அப்போது அந்த டைரக்டரு, இந்த டங்கன் தான், ரெட்டை நாடி இந்த ஃபேஸ் வேண்டாம் அப்படின்னும் போது, இல்லை அந்த இடத்துல ஒரு சின்ன தாடி வச்சு மறைச்சிருவோம், அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தாடியா? எப்போவுமே ஹீரோனா முழுன்னு ஷேவ் பண்ண ஒரு முகம்தான். இதில் போய் தாடி வைக்கிறதா? தாடி வச்சா அது கிழவே மாதிரியில் தெரியும்ட்டு எம்ஜிஆருக்கு ரொம்ப கோவம். அந்த மேக்கப் போடும் போது அவர் ஒரு சின்ன தாடி எடுத்து இங்கே ஒட்ட வரும்போது அப்படியே அவரை கையை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடியாந்துடுறாரு, எனக்கு தாடியெல்லாம் வேணான்ட்டு. அப்புறம் அர்த்தநாரிக்கு ரொம்ப கோவம் வருது. மேக்கப் மேன், அவர் ஒரு சீனியர் மேக்கப் மேன், இவர் புதுமுகம். வேகமாக வெளியே இந்தாப்பா உனக்கெலாம் நான் மேக்கப் போட மாட்டேன், நீ போ, ஏதோ உங்கள் அண்ணன் உனக்கு எப்படியாவது உனக்கு மேக்கப் போட்டு நல்லா காட்டி உள்ளே தள்ளி விட்டுருன்னு சொன்னாரேன்றதுக்காக வந்தேன், இல்லைன்னா நான் அப்படி புதுமுகத்துக்கெலாம் மேக்கப் போடுறதே இல்லை அப்படின்னு. உடனே அண்ணன் பேரை சொன்னவுடனே அவர் அப்படியே யோசிக்கிறார். எங்கள் அண்ணன் என்ன சொன்னாருன்றார். உனக்கு எப்படியாவது இந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு உதவும்படி சொன்னார், நீ என்னமோ ரொம்ப திமிரா தாடி வேணாம் மீசை வேணாம்ட்டு வெளியே வர்றான்னு. அப்படியா, எங்கள் அண்ணன் சொன்னாரா, சரி அப்படின்ட்டு. எம்ஜிஆருக்கு அண்ணன்னா அண்ணன் தம்பினா ராமலட்சுமணர் மாதிரி அவங்க உள்ளே வந்துடுறாங்க. இந்த படம் ஃபுல்லாக அவர் இந்த இடத்துல ஏதோ ஒரு மீசை ஒட்ட வச்ச ஒரு தாடி, ஒரு சின்ன தாடி ஒட்ட வச்சுருப்பாங்க. அப்படித்தான் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்த முகத்தை அழகில்லைன்னு சொன்ன காலமும் உண்டு.